அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் ஸ்டாலின், மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது அழித்து விடலாம் என்ற கனவுடன் நிறைய நபர்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் கடைசியிலே அவர்கள் புறம் காணாமல் தான் போய்விட்டார்கள் அப்படின்னே கூட சொல். அப்படித்தான் தற்சமயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. யார் என்ன பண்ணினாலும் அதிமுகவை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலே பிளவு என்பது ஏற்பட்டு விட்டது. அதிமுகவினர் புறம் மற்ற கட்சியான தமிழக வெற்றி கழகம் திமுகவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என செய்தி தான் இணையதளங்களிலே வெளிவந்து கொண்டிருந்தாலுமே அதிமுகவிலே நேற்று தினம் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு நிர்வாகிகள் கட்சி மாறும் சம்பவங்கள் தமிழகத்திலே தொடர்கதையாகி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை திமுகவின் முக்கிய முகமாக விளங்கிய வழக்கறிஞர் டி. வளர்மதி அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அவர் தன்னை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். திமுக தலைமையின் மீது ஏற்பட்ட அதிருப்தியால் டி. வளர்மதி கட்சி மாறி இருப்பதாக தற்சமயம் தகவல் என்பது வெளிவந்து கொண்டிருந்தாலுமே அவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தகவல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இந்த நபர் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நபராகத்தான் கருதப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் திடீரென திமுகவுடைய தலைமையின் மீது ஏற்பட்ட அதிருப்தி, அதே போல திமுக ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது, மற்ற நபர்களுக்கு ஒரு சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கிறது அனைத்தையும் பார்த்துவிட்டு தான் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லும். தற்சமயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திலே ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வருகின்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என தற்சமயம் அதிமுக நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறது. இன்னொரு புறத்திலே எஸ்பி வேலுமணி தரப்பு பிரச்சனையை ஏற்படுத்தியது. தற்சமயம் எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி இணக்கமான ஒரு சூழல் இறங்கியிருக்கு. சி.வி. சண்முகமும் சி. விஜயபாஸ்கர் மட்டும்தான் இன்று வரைக்குமே எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுடைய எம்எல்ஏ பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் பறிக்க கிடையாது அப்படின்னே கூட. அதாவது அதிமுகவின் மீது உண்மையான விசுவாசமும் உண்மையான பாசமும் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும், அதிமுக எத்தனை முறை தோற்று போனாலும், அதிமுக ஜெயிக்காமலே இருந்து கொண்டிருந்தாலும் அந்த கட்சியை விட்டு வெளியே போக மாட்டார் அப்படின்னே கூட சொல். இப்படி கட்சி மாறக்கூடிய நபர்கள் எல்லாம் அவருடைய பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு போகக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி மக்களுடைய குற்றச்சாட்டுகளும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.